தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரெக்க சித்திரம் அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் வந்து வீக்கெண்ட் தியேட்டர்ல அவைலபிளா இருக்கு. ஆசிப் அலி இந்த படத்துல ரீரோல் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி மர்டர் திரைப்படமா எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலை, அந்த கொலை பண்ணது யார் அப்படிங்கிற ஒரு தீம்ல தான் அந்த படமே வந்து பாத்தீங்கன்னா நகரம். இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஆசிப் அலி வந்து பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட்ல இருக்காரு. இவரு கேம்லிங் விளையாடி பணம் சம்பாதிச்சிருப்பாரு, அதனால சஸ்பெண்ட்ல இருப்பாரு. சஸ்பெண்ட் முடிஞ்சு டியூட்டிக்கு ஜாயின் பண்ற முதல் நாளே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் வந்திருக்கும். அதாவது ஒரு பொண்ணை புதைச்ச இடத்துலயே அதுக்கு காரணமானவர் தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிடுவாரு. அது மட்டும் இல்லாம இதுக்கு நிறைய பேர் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிடுவாரு. அப்போ அந்த கொலைக்கான காரணம் யாரு, அந்த பொண்ணு யாரு, அந்த கொலை பண்ணவங்களுக்கு யாரெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி அதை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த ரெக்க சித்திரம். இந்த படத்துல நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன், அதாவது சின்ன சின்ன குளூஸை வச்சு ஒவ்வொருத்தரையா நெருங்குறது, அவங்க கிட்ட இருந்து டீட்டெயில கலெக்ட் பண்ணி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப த்ரில்லிங்கா கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கில்லர் அரைவ் பண்ற விஷயமாகட்டும், அதுக்கான மோட்டிவ் அரைவ் பண்ற விஷயமாகட்டும் ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மம்முட்டியை வச்சு ஒரு ரெஃபரன்ஸ் காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. குறிப்பா மம்முட்டி அது சைதா அடிச்ச படத்தை வச்சு இந்த கேஸுக்கு ஒரு சில ரெஃபரன்ஸ் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப நீட்டா இன்ட்ரெஸ்டிங்கா காட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 80s காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியான அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே, பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப நீட்டா இருந்துச்சு. டுவர்ட்ஸ் எண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அனுஸ்வர ராஜனுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த அதுல இருக்கக்கூடிய மர்மங்கள் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வித்தியாசமா த்ரில்லிங்கா இருந்துச்சு. எனக்கு இந்த படத்துல பிரச்சனையா பண்ணது என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய பேஸ் தான் ரொம்ப ஸ்லோவா போகும், தேவையில்லாத விஷயங்களை கதையில கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா இந்த படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். குறிப்பா ஆசிப் அலியுடைய அந்த நடிப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிரட்டலா இருந்துச்சு. அவர் இன்வெஸ்டிகேட் பண்ற அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. மொத்தத்துல ஒரு தரமான மிஸ்ட்ரி மர்டர் திரைப்படத்தை கொடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 3.2. அடுத்த வருஷத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.